தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா என்பதே சந்தேகமாக இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்றும், மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முதலில் குரல் கொடுப்பது அதிமுக தான் என்றும் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தேவையற்றது என்றும், காவிரி நீருக்கான தீர்ப்பை பெற்றது அதிமுக அரசுதான் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் களவாடி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இன்றும் அதிமுக உறுதியாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சுயலாபத்திற்காக தவேக கூட்டணி அரசில் இணைந்துள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இன்றைய தினம் தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் நிலவி கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேலம் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெறுவதற்கு அதிமுக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன்.